என்னப்பா? இங்க வாமா. பேப்பர் பாத்தியா? நான் காலையில சிங்கப்பூர் கதை படிச்சிட்டேன். அது இல்லம்மா, இங்க பாத்தியா? யாருன்னு தெரியுதா? இது யாருடைய போட்டோ? நல்லா உத்து பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இல்லப்பா. நல்லா பாருமா, திருச்சியில இவனை நீ அடிக்கடி பார்த்திருப்ப. ஞாபகம் இல்லப்பா. இவன் வேற யாரும் இல்ல, என்னுடைய ஸ்டூடெண்ட். இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்த அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமாமா? கரெக்ட்பா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு? ஒரு வருடம், ஒரே ஒரு வருடம். அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியாரா இருந்தேன். இவன் என்கிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்சான். அப்படின்னு 12 உயிரெழுத்துக்களை நான் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 1 2 இல்லம்மா, 12 உயிரெழுத்துக்கள். அன்றைக்கு நான் அந்த உயிரெழுத்துக்களை சொல்லி தந்துவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. என்னை பத்தி நீ என்னமா நினைக்கிற? நல்ல பிளேடுப்பா. என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நல்ல பிளேடுன்னு சொன்னேன். புரியுது புரியுது புரியுது. நீ என்ன ரம்பம் சொல்ற. ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு. ரம்பம் பற்கள் உடையதாக இருக்கும், பிளேடுக்கு பற்கள் கிடையாது. ஒரே சீராக நேர்கோட்டில். என்னங்க, என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் அவங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது என் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிற லவ் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான்மா என் லட்சியம். அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பார்னு அடையாளம் சொன்னீங்கன்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்கிற என் ஸ்டூடெண்ட் தான். மேல் படிப்புக்காக இன்னைக்கு காலையில அமெரிக்கா போயிருக்கான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு டமாஸ் பத்தியா போண்டா வாங்க போனா போண்டா கட்டி கொடுத்த இந்த பேப்பரு. இந்த பேப்பர்ல உன்னை அப்படியே போட்டோ பிடிச்சு போட்டிருக்கான். இத பாரு.
தமாஷாக்கல என்ன போட்டா பிடிச்சி போட்டுக்கணும் ஒருக்கா சினிமாவில் ஆயிட்டு கொடுக்க கூப்பிட போறானோ? நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளு. ஏண்டா கஸ்மாலம், இது நான் இல்ல. நீங்களே வாத்தியார, இது வேற ஆளுதான். ஏண்டா இது மெய்யால நான் இல்ல. வாத்தியார, அந்த சொந்த ஒரு திருச்சி வாத்தியார மேல்நாட்டு படிப்புக்காக அமெரிக்கா போய்க்கிறான். அதான் மேல்நாட்டு பயணம் சொல்லி பேப்பர்ல போட்டுக்க வாத்தியார, பயப்படாத. சொன்னா நம்ப வாத்தியார, இந்த ஆளு கோட்டு சூட்டு நாம லுங்கிச்சிப்பா. இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஓஹோ, ஏண்டா எனக்கு ஒரு சின்ன டவுட். இது மெய்யாளமே வேற ஆளா இல்ல என்ன புடிச்சு கொடுத்தா பிரைஸ் கிடைக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா? வாத்தியார தைரியமா இரு, இது வேற ஆளு, நம்ப, பயப்படாத. அப்ப சரி, இப்ப என்ன பண்றேன், இதை எடுத்து நேரா வீட்டுக்கு போய் நம்ம கூத்தியா கிட்ட காட்டி நான் சினிமாவில நடிக்க வரும்னு சொல்லிக்க போறேன். நம்பிக்குவான். என்ன படிக்க தெரியாது பாரு. அப்ப நான் வரேன். என்னடா என்ன? சாரி சார், போட்டோவை பார்த்துட்டே வந்தேன், தெரியாம பட்டுச்சு. நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியுமா? தெரியுமாடா நீ யார்கிட்ட மோதிக்கின? தெரியாது? மெய்யால தெரியாது? தெரியாது சார். தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். சரி போ. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சார் இல்ல, இவன் போலீஸ் ஜிஆரி போறதுமா ரொம்ப நேரம் பாலோ பண்ணினே வர. சாத்துங்க. நம்ம பெருசாமி இங்க கடை வந்து மாட்டினா பெருசாமி என்னடாச்சு? யாரா அவங்களா எதுலாம் நினைச்சாங்க? அவங்க எல்லாம் இந்த வழியா தானே போறாங்க. ஆமா, இந்த வழியா தான் போறாங்க. என்ன விடுங்க, நான் அவங்க கிட்ட போறேன். டேய், அவங்கள அடிச்சாங்க சொல்றா, அவங்க முன்னாடி எதுல போற? யாரா அவன்? எதுக்கு அவன் அடிச்சான்? சொல்றா, எதுக்கு அவன் அடிச்சாங்க? எனக்கு அப்படியே கொலை எல்லாம் நடுங்கி போச்சு. இதே போட்டாவ அந்த ஆளு கையில வச்சுக்கின்னு என்ன பாலோ பண்ணினே வந்தாமா. சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு ஜிஐடியே தான். நல்ல வேலை தப்பிச்சுக்கணும் வாத்தியார. வாத்தியார வாத்தியார அங்க பாரு. பிச்சுவ வச்சிருக்கியடா? பண்ண மாப்பிள்ளையோட கீது வாத்தியார. சமாதானம் வாத்தியார. வெள்ளக்கொடி காட்டுறான், சமாதானம். ஒத்தையில வர்றான் பாவம். பக்கத்துல வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன? சரி. சார் உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? இந்த கதை தானே வேணாங்கிறது. தனியா கூட்டின்னு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, சபையிலே சொல்லு. இல்ல சார், இது உங்க வாழ்க்கை பிரச்சனை, அதான். நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா. எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு. என்ன நான் சொல்றது? சொல்லு சார், ஜெயா தங்கமான பொண்ணு சார். கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார். தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க. எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார், பிளீஸ். என்னடா அது புச்சாக்குது? ஜெயாங்கிறான், கண்ணாலங்கிறான், என்னதான் கட்டிக்குங்கிறான். ஒரே குழப்பமாக்குதா? யார் பாரு ஜெயா? ஹிந்தி பண்டிட் பொண்ணு சார். ஒரு நாள் நைட் சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார். அந்த பொண்ணு தான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது. இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. பாரு, நீ நினைக்கிறாள் நான் இல்லப்பா, நீ ஆள் மாறி வந்துட்டுப்பா. வாத்தியார நீ சும்மா இரு, நீ இங்கே இருப்பா. அப்பா நகரு. எதுக்குடா நகருங்கிற? வாத்தியார அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு, அந்த ஆளு இந்த பொண்ணை கெடுத்திருக்கான்.
இவன் நீதான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு உன்னை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டார சொல்லு. இட்டாந்து என்னடா பண்றது? எம்மா நாளைக்கு தான் சாராய பிசினஸ் பண்றது, பெருசா ஏதாவது பிசினஸ் பண்ண வேணாம். இந்த பொண்ணை அரேபியாவுக்கு அனுப்பிச்சு அங்க வித்து விடுவோம். அரேபியாவா? அது எங்கடா இருக்கு? பண்டலூர் தாண்டனா சுங்குவார் சத்தனா, அங்க போய் விசாரிச்சா அரேபியா எங்க கீதுன்னு சொல்லிட்டு போறாங்க. பாரு, அந்த பொண்ணை இட்டா சொல்றதா என் பொறுப்பு, விக்கிறது உன் பொறுப்பு. சரி சரி, நட நட. இத பாருப்பா, நான் அந்த பொண்ணை கண்ணாலம் கட்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஊரறிய கண்ணாலம் கட்டிக்க மாட்டேன். அந்த பொண்ணை இங்க கூட்டின்னு வா, நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க எங்கன்னா வச்சு கண்ணாலம் கட்டிக்கிறேன். இல்ல சார், அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார். இந்த பாருப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்படின்னா இட்டுக்கணும் வா. சார், அந்த பொண்ணு தனியா வீட்டை விட்டு வர சொன்னா வராது சார். அதெல்லாம் இங்க பேசப்படாது. இட்டுக்கணும் வான்னா வரணும், இல்லங்காட்டி வாத்தியார் வரமாட்டார். என்னன்ற? சரி சார். அந்த பொண்ணு எங்க இட்டுக்கிட்டு வர்றது? எங்கடா இட்டுன்னு வர சொல்றது? இந்த வா. என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸாகவே வைத்திருக்க நினைத்தேன். ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது. அதனால் தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மற்றவை நேரில். அன்பு காதலி ஜெயா. என்ன லவ் லெட்டரா? அதானே? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஜெயா, ஒரு வயசு பொண்ணு, மொட்டை மாடி, பாத்ரூமு, கணத்தடி, கொல்லப்புறம், இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்கார்ந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமாக்கா, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ கொடுத்துட்டேனா அதை வச்சுக்கிட்டு அவர் அழையிறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன். இன்னைக்கு இது அவர்கிட்ட கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது? இல்ல இல்ல, இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துல கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் யாருமே இருக்க கூடாது. அங்க நாங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்கணும். உங்களை பார்த்துதான் சிரிச்சேன். என்ன பாத்துங்களா? ஏன் உங்களை எதுக்கு இங்க தனியா கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? பயப்படாதீங்க, படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க. ஏன் கை சுடுறீங்க?